ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மதராசி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெளியிட்டிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது நம்ம சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், அதுக்கப்புறம் வித்யுத் ஜம்வால், அதுக்கப்புறம் பிஜு மேனன் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்களோட டிரெக்ஷனில் இந்த படம் வெளிவர போகுது செப்டம்பர் 5th. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஸோ போன வீடியோ நான் பார்த்துருந்தோம், வலியுரன் பாட்டு இருந்துச்சு இந்த படத்தை தான். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது படத்தோட ட்ரெய்லர் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்து நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசணுமோ இதுக்கு ரிலேட்டட் நிமிஷங்களில் பேசலாமா? ஸோ ரெடி மக்களே, 3, 2, 1 and here we go. உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமா நினை. எல்லாத்துக்கும் பொருந்தும்ல. இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. ஓ, ஆரம்பமே வாவ். ஸோ டென்டிஸ்ட் என்ன தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். Getting into Tamil Nadu is not easy, Chirag. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடரா. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. டயலாக் துப்பாக்கி தளபதியோட இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். Wow. I'm very sweet music Tamil. Top notch trailer. நான் எதிர்பார்த்தது இந்த ட்ரெய்லர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ட்ரெய்லர் கட்டே அந்த லெவலுக்கு ஒரு பிரில்லியன்ஸாக இருந்துங்க. அண்ட் ஸ்பெஷலி த ஹோல் ட்ரெய்லருக்கு சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம், அவரை பற்றி நாங்கள் அப்புறம் பேசலாம். பட் வித்யுத் ஜம்வால், வாவ், ஹீ ஜஸ்ட் ராக் தி பர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி he stole the whole trailer. அவர் தான் இந்த இதில் மெயின் லீடர் அந்த மாதிரி இருக்குஞ்சி. அண்ட் லாஸ்ட்டாக துப்பாக்கி அவர் கையில் இருக்கணும்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே துப்பாக்கி ஞாபகம் வச்சு நம்ம தளபதி விஜய் நடிச்சார்ல துப்பாக்கி, அந்த படத்தில் இவர் தான் இருந்தார். ஸோ அது அப்படியே அங்கே போயிடுச்சு, அந்த ஒரு யோசனைக்கு போயிட்டேன். அண்ட் இதில் விக்ராந்த் கூட இருக்கிறத நான் மறந்துட்டேன் மென்ஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் எவ்ரி ஒன் ஹூ பர்ஃபார்ம்ட் இன் திஸ் ஹோல் மூவி, இதில் வந்து நடித்த எல்லாருமே தே ஹேவ் கிவன் த பெஸ்ட்ன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆக்ஷன் எங்கே தேவையோ அந்த படத்தில் ஃபுல் ஆக்ஷன் மட்டும் தான் இருக்குது. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது தே ஹேவ் கிவன் த ஹோல் ஜஸ்டிஸ்ன்னு தான் கண்ணுக்கு எதிராக தெரியுது. ஜஸ்ட் ஆசமுங்க. ஸ்டார்டிங் ட்ரெய்லரோட ஆரம்பத்திலே பாருங்களேன், ஸ்ட்ரைட்டாக கேரக்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ருக்மிணி, பட் இதில் வந்து அவங்க டென்டிஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் கலந்த லவ் இதில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த படம் வந்து அதுக்கு சம்மந்தமான மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அண்ட் கஜினி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி, பிகாஸ் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. அண்ட் லாஸ்ட்டில் அவருடைய ஊருன்ற விஷயத்தையும் இதில் மென்ஷன் பண்ணுறாரு நம்ம சிவகார்த்திகேயன். அண்ட் இடைக்கிடையில் வந்து ஒவ்வொரு ட்ரெய்லரோடைய அந்த போர்ஷன்ஸுமே கூட சிவகார்த்திகேயன் வந்து ஹீஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்ஷன் ஹீரோ மாறி இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி மாவீரனில் ஒரு கேரக்டர் வந்துச்சோ, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அமரனில் ஒரு கேரக்டர் ஃபுல்லாக கன்னில் வச்சு ஒரு கேரக்டரை பார்த்தோம். பட் நவ் ஹீஸ் ஃபுல்லி வித் கன்ஸ் அண்ட் ஆக்ஷன் மட்டும்தான். கம்ப்ளீட்லி ஹீஸ் அன் ஆக்ஷன் பேக்ட் ஹீரோ. அண்ட் வி ஷுட் பி ஹாப்பிங்க. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஹீ இஸ் கிவிங் பர்த் டு தி காலிவுட் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் அப்படியே ஒரு டவுன்ஃபால் வரும்போது இந்த மாதிரி ஹீரோஸ் வந்து தான் நல்ல படங்கள், நல்ல கதைகள், நல்ல டிரெக்டர்ஸும் வந்து
லைக் அப்படியே இட் வில் ஜஸ்ட் கிவ் அ நியூ எனர்ஜி டு த ஹோல் இண்டஸ்ட்ரி. அண்ட் மக்களுக்கும் அது ஒரு இது இருக்கும்ல, எனக்கு ஒரு முறை எதிர்பார்ப்போட படத்துக்கு போவாங்க, அந்த படம் சரியாக போகலன்னொடனே அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பிகாஸ் அவங்க காசு கொடுத்து போகிறாங்கன்றனால கண்டிப்பாக அது ஒரு இது தாக்கம் இருக்கும்ல. ஆனால் அந்த படமே நல்லா இருந்துச்சு, கதையும் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. அதுலேயும் சிவகார்த்திகேயனோட படங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது ஒன்று தரும். பிகாஸ் அது அமரன்லேயே அவர் வந்து அந்த ஒரு ஹைப் மீட்டரை ஏற்றி விட்டார். ஸோ அதிலே கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த ஒரு விதத்தில் பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, அந்த ஒரு கேரக்டர்ஸ் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அது என்ன அந்த இது ஏற்ற மாதிரி இருந்துச்சுங்க பார்க்கும்போது. ஏன்னா அந்த ட்ரெய்லர் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் தொடர்ந்து பார்க்கும்போது எங்கிட்டுமே லேக் ஆகலை. அந்த அளவுக்கான ட்ரெய்லர் கட் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அனிருத்தோட பிஜிஎம் ஹி ஹஸ் ட்ரைட் சம்திங் நியூ மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஏஆர்எம்க்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து வந்த படங்கள் எல்லாமே செகண்டார் வரைக்கும் அப்படியே அந்த பக்கம் ஹிந்திக்கு போனோம்னா அதுவும் பெரிய அளவுக்கு போகலை, ஒரு வெற்றியை தராதப்போ இது அவருடைய கம்பேக் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பேக் டு பேக் சிவகார்த்திகேயனுக்கான வெற்றிகள் காத்து கொண்டு இருக்குது. ஸோ செப்டம்பர் 5th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இதில் என்னன்னா, அந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது என்ன, இவங்க அதில் வந்து ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்டர் சம்திங், அது நேச்சுரலாகவே எடுத்த ஷார்ட்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். லைக் ஒரு பிளாஸ்ட் சீன் நடக்குள்ள, ஸோ அது லைக் வித்தவுட் நோ விஎஃப்எக்ஸ் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஷார்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்ட ஒரு படத்துக்கு கண்டிப்பாக மக்கள் ஆதரிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இப்படியான ஒரு ட்ரெய்லர் வரும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த லாஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஃபுல்லாக ரத்த இதுவாக மாறிடுச்சு. ஜஸ்ட் கார்னேஜ் ஆஃப் வார் அந்த மாதிரி ஃபுல் ஆஃப் அந்த மாதிரி ஒரு பிளட் சீக்வன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி இட் டேர்ன் த ஹோல் ட்ரெய்லருங்க. அவ்வளோதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் நான் வந்து ரொம்ப ரசித்ததுன்னா நம்ம வித்யுத் தான். ஹீஸ் டோல் த ஹோல் ட்ரெய்லர். அது மாதிரி தான் மெயினாக சொல்ல விருப்பேன். அவ்வளோதாங்க, மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு வழியாக நல்ல ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஒரு ஃபீலிங் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் பார்த்தோம். கூலி கூட அப்படி தான் இருந்துச்சு. சார்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ் மக்களுக்கு இருக்கும், நல்லாவும் இருக்கும், மிக்ஸ்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். பார்க்கலாம் இந்த படத்தை. செப்டம்பர் 5th போகிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் கருத்துக்கள் வந்து ஸோ யுவர் கிரிட்டிக்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து இந்த படத்தை ஏற்றி கொண்டு போக போகுது. பார்க்கலாம். நானும் இந்த டைம் வந்து கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அவ்வளோதான், இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சிட்டேன். கருத்துக்களையும் சொல்லிட்டு இது என்னுடைய பர்சனல் கருத்து. இதுக்கு கண்ட்ராஸ்டிங்காக சம் பாயிண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் இருப்பீங்க, அவங்களுக்கான ஒரு வீடியோ அது இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஏஆர்எம்ஸ் கம்பேக். அண்ட் அனிருத் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் க்ரோயிங் எவ்ரி சிங்கிள் டே ஹீ ஹேஸ் க்ரோத். அப்படியே போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது, தியேட்டரில் தான் தெரிய போகுது. அவ்வளோதான், 2 பாடல்களுக்கும் கேட்டு முடிச்சிடும், ட்ரெய்லர்னு பார்த்து முடிச்சிடும். ஸோ ஐ மீன் திஸ் வீடியோ என்னோட கருத்துக்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லிடுங்க. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் எதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் வந்தால் கூட நீங்கள் கீழே சொல்லிவிட்டுங்க. இத்துடன் நான் வீடியோ போயிருக்கேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர் சிம்பிளி ஹரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.